வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. வாக்குத்தத்த வசனத்தை. அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். மைக்கு ஒருத்தர் வாசிங்க. நம்முடைய வாக்குத்தத்த வசனம் மே மாத வாக்குத்தத்த வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்கள் பார்க்கிலும் யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எடுத்துக்கொண்ட வார்த்தை என்றால் பார்க்கிற யாவரும். எல்லாரும் சொல்லுங்க. பார்க்கிற யாவரும். நம்மை பார்க்கிற யாவரும். ஒன்னு ரெண்டு இல்ல, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. எப்படி? யாரா இருந்தாலும் ஹல்லேலூயா, யாவரும். அது உலகமானாலும் அது சபையானாலும் அது என் குடும்பமானாலும் யாவரும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. 61ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா நேரடியான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நேர. பின்னாடி இருக்கும் யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 61:9. சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்களுடைய சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உங்க வேலையில பேசுனாங்க, நீங்க வேலை செய்றீங்க பாருங்க, உங்க ஓனர் பேசணும், உங்க சுற்றிலுமா இருக்கிற ஜனங்கள் பேசணும், உங்க பில்டிங்ல இருக்கிறவங்க பேசணும், உங்க ஸ்கூல்ல பேசணும், உங்க காலேஜ்ல பேசணும். என்ன பேசணும்? இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். எர்ணாவூர் சபையில் இருக்கிற விசுவாசிகள், எர்ணாவூர்ல இருக்கிற சபையினுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொள்வார்கள். எத்தனை பேர் உங்களை பாக்குறாங்க? சொல்லுங்க. என்ன கை தூக்காதுங்களா? ஆமென், ஆமென். நம்மை பார்க்கிற ஒரு கூட்டம் வந்துங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்கள் கர்த்தருடைய. எத்தனை பேர் பஸ்ல நம்ம போகும்போது சில பேர் பார்க்கும் போதே கர்த்தருடைய பிள்ளை உரிச்சு வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. ஆமென். நீங்க பக்கத்துல போய் தைரியமா சொல்லலாம், பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். சிஸ்டர் நீங்க எந்த சபைக்கு போறீங்க சொல்லி நேரடியா கேட்கல. ஏன்னா அவங்க முகத்துல அந்த எப்படி இருக்கும், அந்த பிரசனம். ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. பஸ்ல பாக்கணுங்க, நம்ம மார்க்கெட்ல பாக்கணுங்க, இனஜன பந்துகள் பாக்கணுங்க, ஃபங்க்ஷன்ல பாக்கணுங்க. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பார்த்து நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? ஆமென், ஆமென். Thank you Lord. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஜோடியான வார்த்தைகள் ஒரு 2-3 சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இதற்கு ஜோடியான வார்த்தை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருத்தர் வசனத்தை உயர்த்தி வாசிங்க. ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவர்கள் தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவனை சவரம் பண்ணிக்கொண்டு மேலே வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். தீவிரமான என்ன சொல்லுங்க, ரொம்ப சீக்கிரத்துக்கும் மேலான ஒரு வார்த்தை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பார்வோன்னா ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, அந்த ஸ்தானத்துல யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு போஸ்ட் கொடுக்குது பைபிள். என்னன்னா பார்வோன். இந்த இடத்துல பார்வோன் ஒரு சொப்பனத்தை பாக்குறேன். ஃபுல் அதிகாரத்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த ஒரு அதிகாரம், அந்த 41 அதிகாரம் முழுசா நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பார்வோன் ஒரு சொப்பனத்தை பாக்குறாரு. என்ன பாக்குறாருன்னா 7 வருஷம் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சொப்பனத்தின் அர்த்தம் வருது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த பசுக்கள், அந்த அந்த பசுக்களும் அதனுடைய காரியத்தை கொஞ்சம் நான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 19 வாசிங்க. 19. அவைகளுக்கு பின்பு மகா அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்களையும். 18 வாசிங்க. அழகு புஷ்டியுமான 7
அழகும் புஷ்டியுமான 7 பசுகள், அவலட்சணம் அல்ல 7 பசுகள். இதெல்லாம் அவர் பார்த்த உடனே அந்த செழுமையா இருக்க 7 பசு ரொம்ப அழகா இருக்கு, கேவலமா சொல்றாரு பாருங்க. அந்த பசுகள் பார்க்கவே அவ்வளவு மோசமா இருக்குதான். அது என் தேசத்துல இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, ஆனா நான் பார்த்துட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே முடியல, என்ன இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னு. அப்போ அவர் சொல்றாரு, பானா பார்த்திருக்காருன்னு சொல்றாரு, நான் இது மாதிரி சிறைச்சாலையில இருக்கும்போது ஒரு தேவ மனிதன் அந்த இடத்துல எனக்கு அர்த்தத்தை சொன்னாரு, அவரை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இதற்கு தகுந்த அர்த்தத்தை சொல்லுவாங்க சொல்றாரு. இப்போ ராஜா என்ன பண்றாரு, காவல் கிடக்கிற சிறைச்சாலையில இருக்கிற யாரை கொண்டு வராரு சொல்லுங்களேன், பைபிள் படிச்சவங்க. யோசேப்பை கொண்டு வராரு. அப்ப இந்த யோசேப்பை என்ன சொல்லி உள்ள போட்டாங்க சொல்லுங்களேன். யோசேப்பை சிறைச்சாலையில போடும்போது என்ன சொன்னாங்க, ஏதாவது குற்றம் செஞ்சாதான் என்ன செய்வாங்க, ஜெயில போடா. ரொம்ப அந்த யோசேப்பு மேல சேற்ற பூசி சேற்ற வாரி எடுத்து பூசின மாதிரி ஒரு அவலட்சணமான ஒரு கலங்கமான ஒரு பேரை சொல்லி யோசேப்புக்கு அந்த இடத்துல ஒரு லேபிள் குத்தி என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஜெயில போட்டாங்க. அது என்ன லேபிள்னா ரொம்ப கஷ்டம், பைபிள் போய் படிச்சு பாருங்க. அந்த இடத்துல ரொம்ப மோசமான பேரை சொல்லி அல்லேலூயா உள்ள ஜெயில போட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம செய்யாத தப்பு, ஏன்னா யோசிப்பு அந்த தப்பு செய்யாத தப்பை செஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நான் செஞ்ச தப்பு சொல்லுங்க, செய்யாத தப்ப சொல்லி உங்க பிரச்சனையில உங்களை மாட்ட விட்டாங்கன்னா நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும், அவரை மட்டும் ஆராய்ச்சிப்பாங்க. அந்த லெவல்ல இருந்து கர்த்தர் கொண்டு வருகிற லெவல் ஒரு வித்தியாசமாக இருக்கும், மகிமையா இருக்கும். இதற்கு காரணம் யாருன்னா யோசேப்பு. இந்த யோசேப்பு அவ்வளவு அழகான வாலிபங்க, பழுதே இல்லையா, மூக்குல இருந்து வாயில இருந்து கண்ணுல இருந்து எந்த ஒரு கோணையும் இல்ல, எந்த ஒரு இது இல்ல, அவ்வளவு அழகான ஒரு வாலிபன். அவன் அந்த வாலிபன் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஜெயில போட்ட உடனே அந்த இடத்துல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல எங்க போறாரு, அரண்மனைக்கு போறாரு. எங்க போறாரு, அப்படிதான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு அவலட்சணமான வார்த்தைகள் நம்ம மேல ஒரு வீணான பழிய சுமத்தி நம்ம உள்ள போட்டாலும் சரி, இல்ல அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அதனால இவங்க செய்யறது பார்த்தா வித்தியாசமா இருக்கு, அவங்க சிஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, அது கரெக்டா தான் இருக்கு. இவங்க பார்த்திருக்க மாட்டாங்க, இவங்க கண்ணால பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா கேள்விப்பட்டாங்க பாருங்க தப்பான வார்த்தை, அதை வச்சு அவங்க வரும்போது மூஞ்ச சடாய்க்கிறது, திரும்பி போறது, வித்தியாசமா சில பேர்ல பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா, நமக்குள்ள நீதி இருக்குமானால், நமக்குள்ள நேர்மை இருக்குமானால், நமக்குள்ள உண்மையா இருக்குமானால் நிச்சயமா பயப்படாதீங்க. என்ன அல்லேலூயா தலையை துலுக்கி அவர்கள் கடந்து போனாலும் கர்த்தர் அந்த உண்மையிலிருந்து, அந்த நீதியிலிருந்து, அந்த நேர்மையிலிருந்து யோசேப்பை பார்வோனுக்கு மேலாக என் ஆண்டவர் நிறுத்தினாரோ அந்த நிறுத்துதல் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்ப அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அர்த்தம்னா, 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. 41:38. அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவனும் உண்டோ? ஆமென். இப்ப சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல போறாரு யோசேப்பு. 16 வாசிங்க. அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயோஜனமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு, நான் அல்ல. அந்த இடத்துல வார்த்தை சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் உபவாசம் எடுக்கல அதனாலதான் உனக்கு ஜெயம், நான் ஜோம் பண்ணல உனக்கு அதனாலதான் ஜோம் பண்ண, அல்லேலூயா ஜெயம், நான் ஃபாஸ்டிங் போட்டேன், நான் ஆண்டவர் சமூகத்துல உனக்காக தரப்பில் நின்று அதனால இல்ல. அந்த இடத்துல நான் அல்ல, அந்த நான் என்ற அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்வேன், ஆனால் அங்க தேவனுடைய திட்டம் செயல்பட முடியாது. என் ஜபம், என் உபவாசம், என் பரிசுத்தம், நான் சொல்லுவோம், நிச்சயமா தேவனுடைய கரத்தை நாம் மடக்கி விடுவோம். அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லுகிறாரு, அரண்மனையில யோசேப்பை கொண்டு போய் நிறுத்துறாங்க. எப்படின்னா ரொம்ப சோகமா இருந்தாரு யோசேப்பு. எப்படி இருந்தாரு, தேவையில்லாத பழியை சாட்சி உள்ள வச்சுட்டாங்க. சொல்லும் போது சவரன் சொல்லுங்க, ஷேவ் பண்ணி முடிய வெட்டி ரொம்ப ஃபாஸ்டா செய்யறாங்க. ராஜா அவங்க கூப்பிட்டுட்டாரு சொன்ன உடனே கடகடன்னு ஷேவ் பண்றாங்க. அவருக்கு என்னன்னா, ஒரு நாள் முடங்கி இருந்தோம், ஒரு நாள் கூனி குறுகி இருந்தோம், தேவையில்லாத குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டுகள் இருந்தோம். கர்த்தர் என்ன கொண்டு போனாங்க. ஹalleluya. அப்படிதாங்க ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஹalleluya. சோர்ந்து போய் நிற்கும் போது, பழி சொற்கள் காணப்பட முடியாத தவித்து முடங்கி போய் கூனை குறுக்கி நிற்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya. அது யாரை கொண்டாவது கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? மேல கொண்டு வந்து நிறுத்துவார். ஹalleluya. இப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அதுதான் இல்லை, நான் அல்ல. என்ன சொல்றாரு? நான் அல்ல, தேவன் தான் உனக்கு உத்தரவு கொடுக்கணும். இப்ப அவர் சொல்றாரு என்னன்னா, 33 ஒருத்தர் வாசிங்க, 34 ஒருத்தர் வாசிங்க. ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. 34 ஒருத்தர் வாசிங்க. இப்படி பார்வோன் தேசத்தின் மேலே விசாரணைக்காரனை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலே எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5 ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. சாட்சியமா வாசிங்க. செய்தது வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலிலும் 5 ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. 7 வருஷம் நல்லா போவோம். உங்க தேசம் எப்படி போவோம்? அடுத்தது கேவலமான 7 பசு சொன்ன பாருங்க, அது வேதனையான ஒரு 7 வருஷம். நீங்க என்ன செய்யணும்னா ராஜா, நீங்க 7 வருஷத்துல ஜனங்க கொடுக்கிற எல்லா காரியத்தை 5ல ஒரு பங்கு என்ன செய்யணும்? நீங்க வெடங்களை சேர்த்து வைக்கணும். என்ன சொல்றாரு? ஜனங்க கிட்ட நீங்க 5ல ஒரு பங்கு வாங்கி உள்ள வைங்க. அந்த என்ன சொல்ற, வறுமையான அந்த 7 வருஷத்துல, வேதனையான 7 வருஷத்துல நீங்க சேர்த்து வச்சுக்க பாருங்க. இதெல்லாம் ஜனங்களுக்கு அள்ளி கொடுங்க சொல்றேன். புரியுதுங்களா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? 7 பசு நல்லா இருக்கு, செழுமையா இருக்கு. 7 பசு எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. 7 பசு செழிப்புள்ளது என்னன்னா, செழுமையான காரியம் உங்க தேசத்துல 7 வருஷம் வரலாம். அந்த 7 வருஷத்துல கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது, சேர்த்து வைங்க. இது என்ன குறிக்கு தெரியுங்களா? 5ல ஒரு பங்கு. ஒன்னாம் தேதி நான் சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க. இல்ல, 5ல ஒரு பங்கு ஜனங்க கிட்டயே நீங்க வாங்கி சேமிப்பு கணக்குல வச்சுட்டு, வேதனையான வருது, பஞ்சமா வருது 7 வருஷம், அந்த வருஷத்துல ஜனங்களுக்கு நீங்க அள்ளி கொடுங்க. பிஎம் என்ன சொல்லுங்க? பிஎம் எப்படி செய்யறாங்க? பிஎம் எப்படி செய்யறாங்க? பாதி என்ன பண்றாங்க? பிடிச்சு ஒரு பங்கு, 1% அதை வந்து அப்படியே சேமிச்சுட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க பாருங்க. அப்ப அவங்க வெறுமையா போக கூடாது. அவங்க எப்படி கொடுக்குறாங்க? அது 5 லட்சம் ஆனாலும் 4 லட்சம் ஆனாலும் அது 6 லட்சம் ஆனாலும் கையில வாங்கி அவங்கள மரியாதை செலுத்தி அனுப்புவாங்க. அவன் இது இப்ப இல்லைங்க, ஆண்டவர் அப்பவே யோசேப்பு மூலமாக இந்த திட்டத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் செயல்படுத்தினார். அதனால பியம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சு அவங்க போகும்போது வெறுமையா போகக்கூடாது. அந்த வறுமையில ஜனங்கள் அலையில ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லி அதை அள்ளி கொடுக்க சொல்றேன். இந்த யோசனை கேட்ட உடனே இப்போ வாசிங்க 38, 41, 38. அப்பொழுது தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? இப்ப அவர் சொல்றாரு, ஜோலியெல்லாம் முடிஞ்சிச்சு. பார்வோன் ராஜா, உங்களுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டேன், மறுபடியும் என் ஸ்தலத்துக்கு போறேன். என்ன சொல்றாரு? என் இடத்துக்கு போறேன். என் இடம் என்ன சொல்லுங்க? சிறைச்சாலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்ப அவர் சொல்றாரு என்ன வார்த்தைன்னா, இப்ப வாசிங்க. இல்ல 39 வாசிங்க. உனக்கு வெளிப்படுத்திய இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகம் ஞானமுள்ள வேறு ஒருவனும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இப்போ 41 வாசிங்க. நம்மை பார்க்கிற யாவரும், ஏசாயா புத்தகத்துல வாசிக்கிறோம் 61:9. என்னது? பார்க்கிற யாவரும். இங்க சொல்லுகிறார், பார்வோன் சொல்லுகிறார், பார். என்ன சொல்றாரு? சொல்லுங்க மாயப்பா. பார். அல்லேலூயா. உன்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியா
ஆக்கின்னு எனக்கு சொல்லுகிறார். இப்போ அந்த 40ஆம் வசனத்துல அந்த வாக்கியத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன். எவ்வளவு பெரிய வார்த்தை! எங்க இருந்தா சொல்லுங்க? ஜெயில இருந்தாருங்க. அது எப்படி இருந்தாருங்க? தேவையில்லாத குற்றச்சாட்டு, அவர் செய்யாத தப்ப சொல்லி உள்ள அனுப்புனாங்க. ஆனா இங்க போஸ்ட் வருது. என்ன போஸ்ட்னா, சிங்காசனத்துல மட்டும் நான் எப்படி இருப்பேன்? பெரியவனா இருப்பேன். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எத்தனை நாள் ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பாரு. ஆண்டவரே, எப்படியும் இருந்த ஆண்டவரை நீங்க வந்து கொண்டு வந்துட்டீங்க சொல்லி என்னென்ன ஜபத்தை அவர் ஏறு. அதான் நான் சொன்ன போராட்டமான ஜபம். நிச்சயமா போராட்டமான ஜபம் இருக்கு. என் ஆண்டவர் உத்தரவை கொடுப்பாரே தவிர வேடிக்கை பார்த்து ஹல்லேலூயா பிரைஸ் பார்க்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்மை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இரண்டாவதாக வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 28:1 ஒவ்வொருத்தரா வாசிக்கலாம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. 28 அதிகாரத்துல 1-6 ஒருத்தரா வாசிங்க. பக்கம் 205 பக்கம். கரை சேர்ந்த பின்பு மெலித்தா. ரெண்டாவது வசனம் எடுத்த ஒரு வாசிங்க. 28:2 தீவார் அடுத்தது ஒவ்வொருத்தர் வாசிப்போம். அந்த நெருப்பின் மேல் படுக்கையில் ஒரு பெரிய பாம்பையும் அனத்துறையும் புறப்பட்டு அவருடைய கையின் கல்வின் கொண்டது. அடுத்தது ஒவ்வொருத்தர் வாசிப்போம். இல்ல படிச்சவங்க படிக்காதீங்க, படிக்காதவங்க சான்ஸ் கொடுங்க. அடுத்தது 28 4ஆம் வசனம் வாசிங்க. சித்திரஸ்ட வாசிங்க. சித்திரஸ்ட ஸ்வீட்டுக்கு வந்துருமா? தொங்குகிறதை அந்நீராக்கி அந்த தீவா கண்டபோது கொலைபாதகன் சந்தேகமில்லை தப்பி வந்து ஒட்டவில்லை சொல்லிக் கொண்டார்கள். 5ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். 6ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. வீக்கம் கண்டு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி தன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு படிச்சது புரிஞ்சுது? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இதோ பார்க்கறாங்க. வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 61:9ல அப்பப்ப நான் கேட்பேன். 61:9ல என்ன சொல்லுது? அவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து. இந்த இடத்துல அவங்க பார்க்கறாங்க. ஃபுல்லா கூடிட்டாங்க இந்த சப்ஜெக்ட. அதுக்கு முன் அதிகாரம் வாசித்து பாருங்க, உங்க கண்ணுல கண்ணீர் வரும். 27 அதிகாரத்துல வாசித்து பாருங்க, கப்பல் உடையிற மாதிரி இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க செத்து போயிடுவோம் சொல்றாங்க. அவ பவுல் சொல்றாரு ஒரு வார்த்தை, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா! நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. பவுல் என்ன சொல்றாரு அந்த கப்பல்ல, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். ஏன்னா நீ ராயனுக்கு முன்பாக நிற்பன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல எந்த சேதம் நமக்கு வராது என்று சொல்லி அவ்வளவு பேரை பார்த்து பவுல் சொல்றாரு. அதெல்லாம் சொல்லி கரை சேர்ந்த பின்பு 28 அதிகாரத்துல வராரு. இப்போ கொஞ்சம் குளிருக்காக அப்படியே நிக்கிறாங்க, விறகுகளா மாறி. இவரும் சில விறகுகளை என்ன செய்யறாரு, சில பேர் என்ன செய்வாங்க, மைக் எடுப்பாங்க, சில வேலை செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? ஊழியம் செய்வாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? இறங்கி போய் ஜனங்களோடு ஜனங்களா இறங்கி போய் என்ன செய்ய மாட்டாங்க?
வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பவுல் எல்லாரும் விறகு வாரி அந்த நெருப்புல போடுறாங்க. அவரும் பெரிய ஊழியக்காரங்க, அவரும் விறகுகளை வாரி அந்த நெருப்புல போடுறாரு. ஒரு விரியன் பாம்பு யாரையும் கடிக்கலையா, பவுல கடிச்சு. அது என்ன பாம்பு சொல்லுங்க? விரியன் பாம்பு. விரியன் பாம்பு. அந்த விரியன் பாம்பு அவரை கடிச்சதுனால 4ஆம் வசனம் சொல்லுது அது விஷப்பூச்சா மாறிச்சான். 5ஆம் வசனம் சொல்லுது அது பூச்சியா மாறிச்சு. எங்க தொட்டுச்சு? அபிஷேகம் உள்ள மனுஷனை தொட்டுது. என்ன சொல்லுது? சும்மா சாதாரணவனை தொடவில்லை, அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரனை தொட்டது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 3ஆம் வசனம் சொல்லுகிறது அது என்னாச்சுன்னா விரியன் பாம்பு. 4ஆம் வசனம் சொல்லுது அது விஷப்பூச்சி. 5ஆம் வசனம் சொல்லுறது அந்த பூச்சி. புரியுதுங்களா? ரொம்ப விரியம். அதோடைய அதுக்கு மாத்திரை இல்லையா, அதுக்கு மருந்தே இல்லையா. ஜனங்களாம் அப்படியே பாக்குறாங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் செத்துருவான். அப்ப அவங்க சொல்றாங்க பழியானது இவனை பிழைக்கு ஒட்டவில்லை. ஏன்னா அவ்வளவு பிரச்சனையை கடந்து வந்திருக்கிறார் அந்த தேவ மனுஷன். ஊழியக்காரன் என்ன பண்ணிருக்கிறாரு? அவ்வளோ பிரச்சனைய 27 அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இதுக்கு ஜோடியான வார்த்தை. அந்த இடத்துல அவ்வளவு பிரச்சனையை கடந்து வந்து இங்க குளிருக்கு நிக்கிறாரு. பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? பாவம் பண்ணிட்டாரு. என்ன சொல்றாங்க ஜனங்க? ஆண்டவருக்கு ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் பைபிள் படிச்சு தெரியாது? யூதர்கள் சொல்றாங்க, எவ்வளவு அவர் இறுதியை உடஞ்சிருக்கோம் பாருங்க, நாங்க வேசியின் பிள்ளைகள் அல்ல. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாங்க வேசியின் பிள்ளைகள் அல்ல. எத்தனை பேர் பைபிள் படிச்சிருக்கீங்க? யூதர்கள் சொல்றாங்க, நான் வேசியின் பிள்ளைகள் அல்ல, எங்களுக்கு அப்பா பேர் தெரியும், உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. எவ்வளவு இறுதியும் அவர் சொல்லியிருப்பாரு, நான் பசுத்தாய் அவங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒண்ணுமே சாதனை இல்லாத ஒரு வார்த்தையை சொல்றாரு. நாங்க வேசியின் பிள்ளைகள் அல்ல, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் சொல்றாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுறாங்க. அந்த எழுவு அவங்களுக்கு சொன்னாலும் புரிய விளக்க. அந்த இடத்துல அவர் அமைதியை கடந்து போனார். செய்யாத தப்பு. அதான் மலை பிரசங்கத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் செய்யும் போது நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷப்பட்ட களி கூறுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் நீதி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல இவர் செத்து போயிடுவார்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம் மட்டும் நிறுத்தி நிதானமாய் ஒருத்தர் வாசிங்க. 6ஆம் வசனம். அவனுக்குன்னா யார் சொல்லுங்களேன்? பவுல. அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். போதும், அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் சொல்லுங்களேன்? ஜனங்கள். இப்ப நம்மளுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? உங்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று. இப்போ அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வரவில்லை. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பலவீனம் வரும், அவமானங்கள் வரும், நிந்தனைகள் வரும், செய்யாத குற்றச்சாட்டுகள் நம்ம வீசுவாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன ஆகும்? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் இவன் ஏதோ பாவம் பண்ணிருப்பான், இவன் செத்து போயிடுவான் சொன்ன நாக்கு கொஞ்ச நேரத்துல வேறு சிந்தையாகி இவன் கடவுள் என்று சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நாக்குக்கு என்ன இல்லைங்க? என்ன இல்ல? நரம்பு இல்லை. இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, பைபிள் வேதாகமம் இருபுறம் கருப்புள்ள பட்டையை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க சொல்லுங்க? வேதம் பைபிள் வந்து நமக்கு இருபுறம் கருப்புள்ள பட்டைங்க. அது என்ன சொல்லுவாங்க? சில பேரு அர்த்தமே சொல்ல தெரியாது, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியலன்னா ஒத்துக்கணும். எனக்கு தெரியலன்னு சொல்ல. எனக்கு கூட சில காரியம் பைபிள் தெரியலன்னா எங்க அம்மா என்ன கேட்பாங்க, அம்மா அந்த சப்ஜெக்ட் கொண்டு நான் பேசல, நான் போல, நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க இருபுறம் கருப்புள்ள பட்டயத்துக்கு அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த வேலையில இப்படியும் பேசும், அப்படியும் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்களேன்? இல்ல, இருபுற கருப்புள்ள பட்டை. நல்ல சிந்தையில கேளுங்க. பேசுற என்னையும் வெட்டும், கேட்கிற உங்களையும் வெட்டும். புரியுதுங்களா? பேசுகிற பிரசங்கிக்கிற என்னையும் அந்த வார்த்தை வெட்டும்,
கேட்கிற உங்களையும் அந்த வார்த்தை வெட்டும். அதுதாங்க இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. நான் பேசிட்டு போறாங்க சும்மா, ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும். பேசுறீங்க, நீ செஞ்சியா? அல்லேலூயா. பேசுற என்னையும் விட்டோம், கேட்கிற உங்களையும் விட்டோம். அது அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவன் தேவன் என்று சொல்லிவிட்டார்கள். உலகம் அப்படிதான் பேசும். ஆனா உண்மையா நின்று பாருங்க, அங்க இருக்கும் யாரையும் கடிக்கல, அந்த விரியன் பாம்பு யாரையும் கடிக்கல, உங்களை கடிக்கும். உங்களுக்கு போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நிந்தனை வரும். அந்த நேரத்துல என் ஆண்டவர் சாட்சி உண்டாக்குவார். அல்லேலூயா. எனக்கு அவர் சொல்லியிருப்பாரு, மெலிதா தீவுல எனக்கு ஒரு விரியன் பாம்பு கடிச்சது. அது கொஞ்ச நேரத்துல விஷப்பூச்சா மாறிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூச்சியா மாறிச்சு. அவர் என்ன பண்ண, பூச்சி கொஞ்சம் கற்பனை இருந்து பாருங்க, அந்த பூச்சி அப்படியே கடிச்சு நிக்குது. பயந்தாரா? என்ன பாருங்க, பயந்தாரா? என்ன பண்ண சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பாக்குறாரு. என்ன சொல்றாரு? நீங்களும் என்ன செய்யணும்? பிரச்சனை உங்களை தடுமாற வைக்கும், பலவீனம் உங்களை கூனி குறுக்க வைக்கும். நீங்க ஒன்னே ஒரு சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போ என்று உனக்கு நான் கட்டளை இருக்கிறேன். சொல்லி பாருங்க, ஜெயம் உங்களுக்கு சொந்தம். அந்த நேரத்துல ஏதோ நாமத்தை சொல்றாரு, இயேசுவின் நாமம், எனக்கு தெரிஞ்ச இயேசுவின் நாமம், எனக்காக சிலுவையில மரித்த இயேசுவின் நாமம், எனக்காக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை உள்ள நாமத்தினாலே உன்னை நான் மேற்கொள்கிறேன். சொல்லி பாருங்க, விடுதலை உங்களுக்கு சொந்தம், சமாதானம் உங்களுக்கு சொந்தம், சந்தோஷம் உங்களுக்கு சொந்தம். அல்லேலூயா. இப்பொழுது கடைசியாக 3வது சப்ஜெக்ட் மட்டும் நான் தொடலாம் சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இதுல நீங்க பைபிள் எடுத்தவங்க நல்லா வாசிங்க, கூச்சப்படாதீங்க. தப்பு இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். 16ஆம் அதிகாரத்துல 19 ஒருத்தர் வாசிங்க, 20 ஒருத்தர் வாசிங்க, 21 ஒருத்தர் வாசிங்க. சவுல் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 19 20. வாசிங்க. ஆட்களை அனுப்பி பார்க்கும் அன்னைக்கு தாவீது என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். போதும். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க வீட்டுல போய் நல்லா இந்த அதிகாரத்தை வாசிங்க. நான் சொல்ற அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான அதிகாரம், வீட்டுல போய் வாசிங்க. இந்த இடத்துல சவுல் மேல ஒரு ஆவி வந்துச்சு. என்ன ஆவினா, அது ஒரு அசுத்த ஆவி. என்ன ஆவி? அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவி அவனை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கும் போது அங்க இருக்கவங்க சொன்னாங்க, தாவீது சுரமண்டலத்துல வாசிக்கிறத தேடினவன். என்ன சொல்றாரு? அவனை பத்தி 18ஆம் வசனத்துல, அவன் வாசிப்பதில் தேடினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமாத்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இவர் எங்க இருந்தாருங்க? ஆடு மேய்ச்சிருக்காரு. படிப்பு இல்லைங்க, பட்டம் இல்லைங்க, வெறும் ஆடு மேய்க்கிறார். எப்படி? ஜபத்தோட மேய்க்கிறார். ஒரு காரியம் ஆண்டவர் ஒரு பொறுப்பு உங்க கையில கொடுத்திருப்பாரு. ஆனால் நம்மனே ஒரு காரியம் சொல்றேன், அது பாய் போடுறதா இருக்கட்டும், ஒரு வாசிக்கிறதா இருக்கட்டும், பைபிள் வாசிக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, சிறப்பா செஞ்சுக்காங்க. லெவல் மாறும். நீங்க அங்கேயே நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னாக்கா உங்களை நீங்க செக் பண்ணுங்க. இந்த இடத்துல அவர் சொல்ற வார்த்தைன்னா, அவன் காரிய சமாச்சர் ஆலினால் அவனை கொண்டு வாங்க சொல்லும் போது அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயம் போது அவங்க அப்பா சொல்றாரு, ஒரு ஊழியக்காரனை நீ போய் பார்க்க போற, நீ சும்மா போக கூடாது. என்ன சொல்றாரு? ஒரு ஊழியக்காரனை அவர் என்னென்ன கொடுக்கிறார்? அந்த வசனம் மட்டும் வாசிங்க. 19 வாசிங்க. இல்ல 20 வாசிங்க. ஈசாய்னா தாவீதுடைய அப்பா. அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி. ஏங்க சவுல் தாங்க ரொம்ப ஏழையா? சொல்லுங்க. சவுலுக்குன்னா பணமா இல்ல? சவுலுக்குன்னா சாப்பாடா இல்ல?
ராஜா. தாவீது வந்து இளைஞர், சவுல் வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் தான். ஆனா இந்த இடத்துல நீ ஊழியக்காரனா பார்க்க போற, உன் கை சும்மா போக கூடாது. அல்லேலூயா. நீங்க கூட ஒரு வீட்டுல கடந்து போனீங்கன்னா, உங்க சொந்தக்கார வீட்டுல, அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்குதுன்னா நீங்க என்ன செய்யணும்? எப்படி சொல்லுங்களேன்? ஒண்ணுமே தவிர மேல் பிஸ்கெட் வாங்கி போங்க, ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி போடுங்க. ஏன்னா நம்ம கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவங்க, நம்ம கை வறுமையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில சொல்றாரு ஆண்டவர், என் சந்நிதியிலே வெறும் கையோடு வராதீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் சன்னிதானத்துல யார் என்ன நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. நம்ம ஆண்டவர் நிறைவா வச்சிருக்கிறார். அதுல இருந்து நாம் தேவனுக்கு செலுத்தும் போது, மனிதர்களுக்கு நாம் கொடுக்கும் போது நிச்சயமா அல்லேலூயா வாரி இறைத்தான். அதுல என்னமா விருத்தி அடைந்தார். பிசினித்தனம் பண்ணினானா வறுமை அடைஞ்ச வசனம் சொல்லுங்க. எதுவுமே பிசினித்தனம் பண்ணாதீங்க, அத நிச்சயமா அவங்க ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வெள்ளாட்டு குட்டியையும் அல்லேலூயா அனுப்பினார். இப்ப 22ஆம் வசனத்துல வாசிங்க. என் கண்களில் போதும். அல்லேலூயா. தாவீது எனக்கு முன்பாக நிக்கட்டும். ஏன்னா இவர் வாஸ்தாதான் அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன செய்யும்? சொல்லுங்க. யாருக்குள்ள ஆவி? சவுல். சவுல் அரசங்க. அந்த அரசன் இடத்துல சாதாரண மேய்ப்பன், ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் வந்து வாசிக்கிறார்னா எப்படி இருக்குங்க? அவர் என்ன பேசுவாங்க? வேலையே இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அபிஷேகம் இவர் பார்த்துட்டாரு. இவர் பார்த்ததுனால இவர் சொல்றாரு, அவன் எனக்கு முன்பாக நிற்கட்டும். எல்லாரும் போயிடுங்க, அவன் எனக்கு முன்பாக நிற்கட்டும். கர்த்தர் அப்படிதான் உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கூப்பிடுவாங்க, என்ன செய்வாங்க? வீட்டுல முடிச்சுவாங்க. நீ வந்து ஜோம் பண்ணி இதை செய், நீ வந்து தொடங்கி செய். யாரு யாரு சொல்லுங்க? நம்ம ஜாதி ஜனங்க, நம்ம ஜாதி ஜனங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு அப்படி செய்வார் என்றால் நீங்க அதிகமாக தேவ சமூகத்தில் இருப்பீர்கள். ஆனால் அதிகமாக தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த டீலிங், அந்த அந்த அதோட நிறைவு, அதோட செயின் ஏதோ தூரமாய். அதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர்கள் உதடு துதிக்கிறது, அவங்க இறுதி எங்க இருக்குதா? சில பேர் நீங்க கேட்கற மாதிரி தான் இருக்குது, நல்லது, உண்மையே கேட்டீங்கன்னா நல்லதுதான். ஆனா சில பேர் இங்க இருப்பாங்க, ஆனா இறுதி எங்க இருக்குமா? சிந்தனை எங்க இருக்குமா? வீட்டை பூட்டினா என்னன்னு தெரியல, சீக்கிரமா கறி வாங்கி போனோம், சீக்கிரமா நான் செய்யணும், பிள்ளைங்க திட்டுவாங்க, தேடுவாங்க. இந்த சிந்தனையில் இருப்பீர்கள், நிச்சயமாக நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற நேரத்துல நாம் சரியாக நிற்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். இப்ப மோசே குறித்து ஒரு சின்ன வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் சொல்லி முடிக்கலாம் சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 7:35 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:35. அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்த இந்த மோசேயைத்தானே தேவன் உச்சரியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். போதும். அல்லேலூயா. ஒரு இடத்துல சண்டை வருது எகிப்து தேசத்துல. எபிரேயன் அடிச்சுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? எபிரேயன் அடிச்சுக்கிறாங்க. கிட்ட போய் என்ன சொல்றாரு? நிச்சயமா ஏதாவது ஒண்ணா நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அதை கண்டுக்கான அந்த இடத்துல நின்று கேட்கிறாரு, நேற்று அவனை சாவடிச்ச மாதிரி என்ன சாவடிக்க வந்தியா? மோசேயை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ ஒரு எகிப்தியனை நேற்று சாவடிச்சுட்ட, அத மாதிரி வரியான்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, தேசம் விட்டு வெளியே தெரிஞ்சிச்சு சொல்லி தேசம் விட்டு தேசம் கடந்து போறாரு. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் எங்களுக்கு ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேதானே. நல்லா புரியுதுங்களா? உன்னை அதிகாரியாக, எங்க தலைவனாக, உனக்கு லீடராக உனக்கு போஸ்ட் கொடுத்துட்டாங்களா? நீ எப்படி எங்களை கேட்ப? அப்படி சொன்ன ஜனங்கள் மத்தியிலே மறுதலித்திருந்த இந்த மோசேதானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். புரியுதுங்களா? நான் விளக்கமே சொல்ல தேவை. ஒரு நாள் மறுதளிச்சாங்களாம்.
மறுதலிச்ச அதே மோசை கொண்டுதான் அந்த இடத்துல தேவனாய் கர்த்தர் மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட வேணாம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க? கிட்ட நிக்காத, உன்னை பார்த்தாலுமே உங்களுக்கு கோபம் வருதுன்னு சொல்லுவாங்க. நிக்காத போன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க? பேசாதீங்க. பேசுனீங்கன்னா ஆண்டவருடைய கருத்தை நம்ம என்ன செய்வோம்? நம்ம செய்து சின்னதா இருக்கும், அவ செய்து பெருசா இருக்கும். என் கண்ணு மண்ணா நிக்காத, அந்த இடத்துல ஸ்தோத்திரத்தோடு நின்று பாருங்க. நீங்க எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று செய்து பாருங்கள். அல்லேலூயா. நன்மையை புசிப்பீர்கள், நன்மையை புசிப்பீர்கள். உங்களை கொண்டு நீங்க யார் பார்க்க வேணாம் சொன்னாங்க பாருங்க, அவங்க வாயால வந்துதான் நிச்சயமா உட்காந்து ஜோம் பண்ணு, நீ ஜோம் பண்ணாதான் எனக்கு எதாவது சொன்னாங்க பாருங்க. நீ கஷ்டம், நீ ஜோம் பண்ணி பூசு, நீ அவன் பூசினாலுமே ஜபம் என்னதான். இந்த 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 காரியத்துல யாருக்கு புரிய வைக்கணும்? அவருக்கு புரிய வைக்கணும். இவன் எதை தொட்டா ஜபையில தொட்டு அவன் என்ன செய்வான்? வாயில வைப்பாரு. அவன் நல்லா தெரியும். கடைசியில் அவன் சரண்டர் ஆகுது. எனக்காக என்ன செய்யணும்? கொஞ்சம் ஜெபிச்சுட்டு போக சொல்ல, கொஞ்சம் எண்ணெய் எடு, அதுல கூட கௌரவம். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல ஜப எண்ணெயை வைக்கும் போது கர்த்தர் வாயை சுகமாக்குறார். அல்லேலூயா. நான் போன உடனே அந்த வீட்டுல உட்காந்து சேட் போட்டு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வீட்டை சுத்தி பார்த்தேன். வீட்டு ஃபுல்லா வசனம். ஒரு நாள் சுவிசேஷ கூட்டத்துல அவங்க உட்காந்து இருக்கும் போது ஏன் சிஸ்டர் லேட்டுன்னு கேட்டேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சிஸ்டர் டெகோரால் வீட்டுல வந்து ஜபத்தை நடத்தும் போது ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த சாமான் தொலைக்கிட்டு வந்தேன். என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க கட்டாயத்துக்கு பேர அதை செஞ்சாங்க. கொஞ்சம் வேதனையா இருந்தது எனக்கு. ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே. நேற்று தினத்துல கூட அந்த வார்த்தையை அவர்கிட்ட நான் சொன்னேன். எனக்கு எது கிடைச்சாலும் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அவருக்கு தெரியணும். ஒரு நாள்ல சுவிசேஷ கொடுக்கல, அந்த பாத்திரத்தை நான் தேய்ச்சி வந்து அதனாலதான்க்கா லேட் ஆயிடுச்சு சொன்ன உடனே இன்னைக்கு ஆண்டவர் வீட்டை சுத்தி பாக்குற கர்த்தர் வேத வசனங்கள் நல்ல ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த ஒருவன் மனம் திரும்பினான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. மனம் திரும்ப வைங்க. மனம் சும்மா சாதாரணமா வாழாதீங்க. உங்களுக்கு பிஸி தான் இல்லைன்னு சொல்லல, அதன் மத்தியில தேவ ராஜ்யத்தை நிறைவேற்றுங்க. எல்லாத்தையும் நான் கூட கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நீங்க கேட்காம நான் கூட கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நிலைகள் மாறும். நம்ம பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. கடைசியாக வாக்குத்தத்த வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 61:9. ஏசாயா 61:9 எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். பார்த்தீங்களா? கரண்ட் போயிடுச்சு. ஏசாயா 61:9 என்னோட சேர்ந்து வாசிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? சித்ரஸ்ட சாந்தி அம்மா என்ன ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அவங்களுக்கு பக்கம் பேஜ் தெரியலன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏசாயா 61:9 வாசிப்போமா? ரெடியா? இருங்க கொஞ்சம் என்னோட சேர்ந்து அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவில் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவில் மறையப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்மளை பார்க்கிற யாரும் என்ன செய்வாரு? கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. ரொம்ப முக்கியம். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. கொஞ்சம் எல்லாரும் முழங்கால் படிடும். எல்லாரும் முழங்கால் படிடும்.